Hi friends, this is Deepa and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரியை பற்றி பார்க்கலாம். அண்ட் வந்து பீட்ரி வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிஸ்டமில் ஃபைல் ஹேண்ட்லிங்காக வந்து பீட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இன்சர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து சம் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னா வந்து நான் எம்ன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் வந்து நான் ஜஸ்ட் வந்து 3 மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 2, 3, 4 ஸோ எனி நம்பர்ஸ் வேணால் ஆர்டராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்திருக்கேன். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் கீ வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கீ வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ m-1 எம்ன்றது ஆர்டர் தான் எம். ஸோ m-1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ 3 - 1 is 2. ஓகேவா? ஸோ இதில் மினிமம் கீஸும் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா m/2 - 1. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து மினிமம் கீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தான் நம்ம வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, தென் வந்து மேக்ஸிமம் கீ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்ம இப்படி வந்து ஒரு நோடாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் வந்து லெஸ்ஸர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் நோட் அண்ட் வந்து ரைட் நோட் போடுவோம். ஸோ இப்படி வந்து நம்ம ரிமைனிங் ட்ரீஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த பீட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ எப்படின்னா நான் இங்கே வந்து ஏன் வந்து ஒரு 2 பாக்ஸஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் கீ பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதனால தான் நான் வந்து 2 பாக்ஸஸ் போடுறேன். இதே வந்து சப்போஸ் வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து 3 பாக்ஸஸ் வந்து போடுவாங்க. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு 3 இங்கே வரும் அப்படின்னா ஆர்டர் வந்து 4ஆக இருக்கணும். அண்ட் வந்து அதை வந்து 4 - 1 பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து 3 பாக்ஸஸ் போடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கிடைக்குதோ அந்த அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் தான் நம்ம இங்கே போடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2 பாக்ஸஸ் போடணுமா? ஸோ வந்து நான் 2 பாக்ஸஸ் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்தே போகலாம். இதில் வந்து இன்னொரு ரூல் இருக்குது. நம்ம எப்போவுமே நார்மலாக பார்க்குற மாதிரி தான். ஸோ வந்து ரூட் நோடாக போட்டுருவோம். அண்ட் வந்து லெஸர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைட் அண்ட் கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் போடுவோம். ஸோ சேம் இங்கேயும் அதே தான். நான் இங்கே 1 போட்டுட்டேன். ஸோ இது வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுற நம்பர் வந்து இங்கே இருக்கிற நம்பரை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ கிரேட்டராக இருக்கிற நம்பரை தான் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஆல்வேஸ் இந்த நம்பர் லெஸ்ஸர் அண்ட் வந்து இது வந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ 2 வந்து 1 விட கிரேட்டர் தான். ஸோ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 3 வந்து இன்சர்ட் பண்ணணுமா? ஸோ 3 இருக்கா? ஸோ 3 இன்சர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை பாக்ஸில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் 3க்கு முன்னாடி வந்து இந்த 2 நம்பர் தானே இருக்குது பாக்ஸில். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து எய்தர் வந்து 1 எடுப்பேன் ஆர் வந்து 2. இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை எடுத்து நான் மேலே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஸோ இதுதான் வந்து ரூல். ஓகேவா? சிம்பிள் ரூல் இதுதான். ஸோ இங்கே இதை ஃபார்ம் பண்ணால் எப்படி வரும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து 2 எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சேம் வந்து நம்ம வந்து 2 பாக்ஸஸ் ஸ்ப்ளிட் பண்ணிடணும். நான் இங்கே வந்து 2 ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் வந்து 2ஐ விட வந்து லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து கிரேட்டர். ஸோ ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் வந்து இது இப்படி தான் இருக்கும் 3. ஓகேவா? இந்த 3 வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்படி தான் வந்து இந்த 3 வந்து இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 இருக்கா? ஸோ வந்து நான் 4 வந்து எங்கே போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 3 இருக்கா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடாது. நான் ஏன் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இப்படி இன்சர்ட் பண்ணதை தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து அந்த டிவைட் பண்ணி போட்டதில் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண மாட்டோம். ஸோ கீழே இருக்கிறதுல தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பாக்ஸ் பார்க்குறேன். ஸோ இது இங்கே கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து லெஸ்ஸர் தான். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி இருக்காது. 4 வந்து லெஸ்ஸர் லெஃப்ட் சைடில் இருக்காது 2ஐ விட. ஸோ இதுக்கு ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து போடுறேன். அதே வந்து இங்கே போடுறேன். அண்ட் வந்து இந்த 3யோடவும் கம்பேர் பண்ணி நான் செக் பண்ணுவேன். எப்படின்னா இங்கே வந்து 4 வந்து கிரேட்டர் தானா 3ஐ விட அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் 5ஐ வந்து இன்சர்ட் பண்ணணுமா? ஸோ 5ஐ இன்சர்ட் பண்ணணும்னா 5ஐ வந்து நான் இன்சர்ட் பண்ணணுமா? ஸோ இன்சர்ட் பண்ணால் எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை பாக்ஸில். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் எந்த பொசிஷனில் எடுக்கிறனோ அதை வந்து தான் வந்து நான் ஃபுல் என்டையர் ட்ரீலையும் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்.
ஓகேவா. நான் இங்கே 2 எடுத்தேன்னா ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுவேன் 4 எடுப்பேன். ஏன்னா நான் இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் நான் இங்கே 4 எடுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் 4 எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி மேலே போடணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ மேலே போட்டால் நமக்கு எப்படி வந்து ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம 2 பாக்ஸஸ் போடணும். பிகாஸ் வந்து நம்மளோட மேக்ஸிமம் கேயே வந்து 2 தான். ஸோ நான் இங்கே 4 போடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 3 இருக்கும். ஓகே, இங்கே வந்து 5 இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து பாக்ஸஸ் வந்து ஃபில் பண்ணணும். 5 வந்து கிரேட்டர் வேல்யூ அப்படின்றதுனால இந்த 4க்கு ரைட் சைடில் வந்து நான் போடுறேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 வந்து நான் இங்கே வந்து 5க்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது, நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன் இது வந்து கிரேட்டர் வேல்யூ தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான், கிரேட்டர் வேல்யூ தான். ஓகே, தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் 7 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 7 வந்து இன்சர்ட் பண்ணால் எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஸோ இந்த 6 வந்து எங்கே ஸ்ப்ளிட் ஆகும், இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகுமா. ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கேயும் எனக்கு வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே இன்சர்ட் பண்ணுற வேல்யூக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4ன்ற வேல்யூ எடுத்து மேலே ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஓகேவா, இதுதான் வந்து ரூல். ஸோ இதை நான் இங்கே வந்து 4 வந்து போடுறேன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 இருக்கும் அண்ட் வந்து ரைட் சைடில் வந்து 6 இருக்கும். கரெக்டாக கீழே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா பன் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இருந்துச்சு. ஓகேவா. இங்கே வந்து 5 and 7 இருக்கா. ஸோ 5 வந்து லெஃப்ட் சைட் வரும். ஸோ தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து 6ஐ விட கிரேட்டர். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 8ஐ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து கிரேட்டர் வேல்யூ. ஸோ நான் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன்னா நான் நெக்ஸ்ட் வந்து என்ன இன்சர்ட் பண்ணணும்னா 9. ஸோ 9 வந்து நான் இங்கே தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணால் எனக்கு வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 2ல் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 8ஐ மட்டும் எடுத்துப்பேன். ஸோ இந்த 8ஐ எடுத்துக்கிட்டு 8ஐ வந்து நான் மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா. 2 அண்ட் வந்து 6 இங்கே வந்து 8ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 1 இருந்துச்சு, இங்கே வந்து 3 இருந்துச்சு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 இருந்துச்சா. 7 இருந்துச்சு. இப்போ ஓகே 9 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணுமா. ஸோ இப்போ வந்து நம்ம 9ஐ வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது 8ஐ விட கிரேட்டர். ஸோ இங்கே 8க்கு வந்து ரைட் சைடில் வந்து இந்த 9 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா. இந்த நம்பர்ஸ்க்கு வந்து பீட்ரியை ஃபார்ம் பண்ணோம். ஸோ வந்து நமக்கு வந்து ட்ரீ வந்து இப்படி தான் இருக்குது. ஓகேவா, ட்ரீ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7, 8, 9 16 21 18. ஸோ நம்ம இதை வந்து கொஷனாக எடுத்துக்கலாம். இதுக்குமே வந்து நான் மேக்ஸிமம் கீ வந்து 2னே எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து 2 பாக்ஸஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 7 and 8 வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 9 வந்து இன்சர்ட் பண்ணணும். பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் இந்த நம்பர் எடுத்து நான் மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 8 வருமா. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் 7 அண்ட் வந்து ரைட் சைடில் வந்து 9 வருமா. 8க்கு ரைட் சைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா 10 வந்து இன்சர்ட் பண்ணுவேன். இங்கே 9க்கு பக்கத்தில் வந்து இன்சர்ட் பண்ணி வைப்பேன். பிகாஸ் வந்து 9 வந்து 10 வந்து 9ஐ விட வந்து கிரேட்டர். ஓகேவா, நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் 11 இன்சர்ட் பண்ணணுமா. ஸோ நான் வந்து 11 இன்சர்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த நம்பரை வந்து நான் மேலே வந்து ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். ஓகேவா. ஸோ இப்போது ஆஃப்டர் ரீப்ளேஸிங் 10 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரீ வந்து 8 அண்ட் வந்து 10 இருக்கும். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்கும், ரைட் சைடில் வந்து 9 இருக்கும். ஓகேவா. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 10. ஸோ இதுக்கு கீழே வந்து என்னால் 11 போட முடியாது. பிகாஸ் வந்து இதுக்கு வந்து கிரேட்டர் வேல்யூ தான். ஸோ இந்த 10க்கு ரைட் சைடில் வந்து 11 வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா.
ஓகே, இப்போ வந்து 16 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து 16 வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, பிகாஸ் வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 21 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஆனால் பட்னா வந்து எனக்கு வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லையா, ஸோ வந்து என்னால் இன்சர்ட் பண்ண முடியாதா. ஸோ நான் இங்கே வந்து இந்த 16 மட்டும் எடுத்துப்பேன். ஸோ 16 எடுத்து நான் மேலே போட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே 16 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, இங்கேயும் வந்து எனக்கு வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் இந்த 2ல் வந்து இந்த 10 மட்டும் எடுத்துப்பேன். ஸோ 10 மட்டும் எடுத்து மேலே போடுவேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 10 மேலே போடுறேன். அண்ட் வந்து இங்கே வந்து 8 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 இருக்கும். ஓகேவா, 16 இருக்கும். தென் வந்து இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 7 இருக்கும். இதுக்கு ரைட் சைடில் வந்து 9 இருக்கும். ஓகேவா, இதுக்கு ரைட் சைடில் வந்து 9 இருக்கும். இப்போ ஓகே, 16 இருக்கா. ஸோ 16க்கு லெஃப்ட் சைடில் வந்து 11 இருக்கா. இங்கே இருக்கா, 11 இருக்கா. ஓகே, 11 இங்கே மேலே போயிடுச்சா. ஸோ அதனால் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து 21 இருக்குது. 21 வந்து நான் இங்கே 11 பக்கத்தில் போட முடியாது. பிகாஸ் வந்து 21 வந்து 16 விட கிரேட்டர். ஸோ அதனால் நான் வந்து 16க்கு ரைட் சைடில் தான் வந்து 21 வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கா. ஸோ 18 வந்து நான் இன்சர்ட் பண்ணணுமா. ஸோ இங்கே எனக்கு ஸ்பேஸ் இருக்கா. ஸோ நான் இங்கே வந்து 18 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து 18 ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து 21 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் வந்து இன்சர்ஷனுக்கு அப்புறம் ட்ரீ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். 16 ஸோ ஃபைனல் வந்து அவுட்புட் இதுதான். ஓகேவா, இந்த நம்பர்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து அவுட்புட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் see you in the next video. Thank you friends. Bye.